வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. TNUSRB தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுல இருந்து பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் சார்பு ஆய்வாளருக்கான நோட்டிபிகேஷன் ஏப்ரல் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நிதி ஆண்டுல இருந்து ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் மாசம் மொத்தமா 3 நோட்டிபிகேஷன். ஒன்னு குரூப் 1 ஆல்ரெடி வந்துருச்சு, ரெண்டாவது SI அதுவும் வந்துருச்சு, மூணாவது குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. 15ல இருந்து 25க்குள்ளார குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் இந்த மாசம். இதை விட்டு அடுத்தது அதுக்கு அடுத்த மாசத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான 2 நோட்டிபிகேஷன் வரப்போகுது. TNUSRBல போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிபிகேஷன், TNPSCல குரூப் 2க்கான நோட்டிபிகேஷன். ஸோ மொத்தம் மிகப்பெரிய 5 நோட்டிபிகேஷன் இந்த மாதமும் அடுத்த மாதங்கள்ல இந்த நோட்டிபிகேஷன் வரப்போகுது. தேர்வுகளும் அடுத்தடுத்த மாதங்கள்ல அப்படியே தொடர்ச்சியா நடக்க போகுது. ப்ரிப்பேர் பண்றவங்க வெறித்தனமா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணுங்க. இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறவங்க ஃபாஸ்டா படிங்க. ஏன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்றதுக்கும் டைம் தேவைப்படும். அதனால உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து வேகப்படுத்துங்க, துரிதப்படுத்துங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா tnusrb.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இதுலயே பாருங்க, கீழே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் தாலுக் அண்ட் ஏஆர் ஆர்ம்டு சர்வீசஸ் அண்ட் ரிசர்வ்ட் அண்ட் தாலுக் ஸ்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நோட்டிபிகேஷன் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதனால டைரக்டா அதுக்கு போகலாம். ஸோ இதுதான் TNUSRBக்கான நோட்டிபிகேஷன் இப்போ வந்திருக்கிறது. இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன். ஸோ எப்போ வந்து நாம நோட்டிபிகேஷன் வந்தது, எப்பயில இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம், அடுத்தது தேர்வு எப்பொழுது, இதுதான் எல்லாருமே கேட்கிற ஒரு பொதுவான கேள்வியாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்ளிகேஷன் டேட் வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேர்வு நடக்க போறது அதை பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர். எப்ப வேணாலும் தேர்வு இருக்கலாம். எப்போ மினிமம் எவ்வளவு நாள் டைம் கொடுப்பாங்க சார்? இப்போ ஏப்ரல் மாசம் அப்ளை பண்றது ஏப்ரல் 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுறது மே 5ஆம் தேதி வரைக்கும். ஏப்ரல் 7ல இருந்து மே 5 2025 நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஏப்ரலை விட்டுருங்க, அதாவது ஏப்ரல் மே ஜூன் 3 மாசம் டைம் இருக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஜூலை மாதம் இதற்கான தேர்வு இருக்கலாம். ஜூலை 2025ல இதற்கான தேர்வு அதிகபட்சமாக இருக்கலாம். சரிங்களா? எந்த டேட்ல வேணா இருக்கலாம். இதுதான் முக்கியமான டேட்டு, பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்றதுதான். நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க, எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, அப்ளை பண்ணுங்க. நீங்க எக்ஸாம் போறீங்க போல, ப்ரிப்பேர் பண்றீங்க பண்ணல, எந்த விஷயமும் தேவையில்லை. இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க, சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. 7ஆம் தேதியே நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க, மே 13ஆம் நாள். நீங்க கரெக்ஷன்ஸும் பண்ணிக்கலாம் அந்த டேட்ல. ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்த வரையில. அடுத்தது வேகன்சி. எல்லாரும் கேட்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அம்சம் பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள். இதுல சப் இன்ஸ்பெக்டர் தாலுக் அண்ட் ஆர்ம்டு ரிசர்வ் ரெண்டுமே சேர்த்து, தாலுக் அண்ட் ஏஆர் சேர்த்து, இதுல மென்னுக்கு விமனுக்குன்னு தனித்தனியா பிரிச்சே கொடுத்துருக்குறான். டோட்டல் வேகன்சி 1293, தோராயமா 1300. அதன் பிறகு பேக்லாக்ஸ் ஷார்ட்ஃபால் வேகன்சி ஒரு 53 இருக்குது, ஏற்கனவே இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா SC மென் அண்ட் விமன், STல தான் அதிகமா இருக்கு, பாத்துக்குங்க. ஸோ இதுல நீங்க நான் வந்து ஒரு அடிஷ்னலா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நீங்க யாராவது பழங்குடியினர் இருக்கீங்க, STயா இருக்கீங்க அப்படின்னா நீங்க நல்லா படிச்சு பாஸ் பண்ணாலே போதும். பிசிக்கலா நீங்க அதாவது ரொம்ப மார்க் அதிகமா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பார்டர் தாண்டி இன்னும் கொஞ்சம் 5 மார்க் சேர்த்து எடுத்து, அதாவது கட் ஆஃப் தாண்டி, அதே போல பிசிக்கல் நீங்க ப்ராப்பரா பண்றீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க SI. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக ST நான் சொல்றேன், எல்லாருக்குமே தான் அது பொருந்தும், இருந்தாலும் STக்கு இது ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது. மொத்தமா 53 வேகன்சிஸ் SC ST. பேக்லாக்ஸ்ல மற்றபடி BC MBCக்குலாம் இல்லை, இவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ இதையும் சேர்த்தீங்கன்னா தோராயமா 1352 வேகன்சி இருக்க போகுது. ஸோ டோட்டல் வேகன்சி இது. அடுத்தது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சம், எல்லாரும் கேட்கறது சம்பளம். சார் போலீஸ்னாலே அதிகமா வாங்குவாங்களே சார், சம்பளம் எவ்வளவு இருக்கும்? அதெல்லாம் விட்டுருங்க, சம்பளம் எவ்வளவு இருக்கும்? மினிமம் 36,900, அதிகபட்சம் 1,16,000. இவ்வளவுதானா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து அவங்களுடைய பே, பேசிக் பே, அது கூட சில அலவன்சஸ்லாம். இன்னும் பொதுவான இருக்கக்கூடிய அலவன்சஸ். இப்போ நீங்க வில்லேஜ்ல இருக்கீங்க,
அல்லது ஒரு பெரிய சிட்டியில் இருக்கீங்க, டவுனில் இருக்கீங்க, மலை பிரதேசங்களில் ஒர்க் பண்ண போகிறீங்க, அல்லது ஃபாரஸ்ட் ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்து உங்களுக்கு அந்த ஹெச்ஆர்ஏ, டிஏ மற்ற எல்லா அலவன்சஸும் உங்களுக்கு கூடுதலாக வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா தோராயமாக உங்களுடைய முதல் மாதம், அதாவது நீங்கள் ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல, அந்த 1 இயர் ட்ரைனிங்லேயே நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க? மினிமம் 40K வாங்குவீங்க 1 இயர் ட்ரைனிங்லேயே. ட்ரைனிங் முடிஞ்சு போஸ்டிங் போறீங்கன்னா உங்களுக்கு இந்த அலவன்சஸ்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கும்பா சேலரி? 50K இருக்கும் சேலரி. ஸோ மற்றதை நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். பட் அதை நோக்கி நம்ம பயணிக்க தேவையில்லை, தவறான விஷயங்களை நோக்கி நம்ம யோசிக்க தேவையில்லை, நியாயமான வழியில சிந்திக்கலாம். அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எல்லாரும் கேட்கறது, சார் கல்வி தகுதி, நான் என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேண்டிடேட் ஷுட் ஹேவ் பேச்சுலர் டிகிரி எனி யூனிவர்சிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா எலிஜிபிள். டிகிரி பாஸ் பண்ணிருக்கணும், ஷுட் பி கம்ப்ளீட்டட், பாஸ் பண்ணிருக்கணும். ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது, எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்றவங்க எலிஜிபிள் கிடையாது. இப்போ உங்க கையில டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்க எலிஜிபிள், நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எலிஜிபிள், அவ்வளவுதான். சப்போஸ் சார் இந்த சர்டிஃபிகேட் வரல சார், டிலே ஆகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் எல்லாம் ரிசல்ட்லாம் வந்துருச்சு, நான் ஆல் கிளியரு, எனக்கு இந்த கான்வகேஷன் தான் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க டிகிரியை பாஸ் பண்ணிட்டீங்களா எலிஜிபிள். ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எக்ஸாமை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றவங்க எலிஜிபிள் கிடையாது, டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரி பேட்டர்ன் எல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். சில பேர் கேட்பாங்க, சார் நான் 10th 12th முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் டிப்ளமா படிச்சு இன்ஜினியரிங் படிச்சேன், எலிஜிபிளா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்றாங்க பாருங்க. SSLC 10வது படிச்சிருக்கணும், 12வது படிச்சிருக்கணும். அப்போ 10+2, ஆர்ட்ஸ்னா 3 வருஷம், இன்ஜினியரிங்னா 4 வருஷம், மெடிசன்னா 5 வருஷம். அப்போ இந்த பேட்டர்ன் எலிஜிபிள் இல்லை. 10th டிப்ளமா படிச்சிருக்கிறேன், நான் 10th முடிச்சுட்டு டிப்ளமா படிச்சிட்டேன், டிப்ளமா படிச்சுட்டு 10+3 டிப்ளமா, அப்புறம் 2 இயர்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் அல்லது 3 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எலிஜிபிள். நான் 10th படிச்சுட்டேன், 2 இயர்ஸ் ITI படித்தேன், அதன் பிறகு 3 இயர்ஸ் கோர்ஸ் நான் படிச்சிருக்கிறேன், இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ படிச்சிருக்கிறேன், எலிஜிபிள். Bachelor degree can be obtained from Open University Distance Education College. However, candidates who have obtained bachelor degree through Open University directly without going through above mentioned pattern will not be eligible. இந்த பாயிண்ட் கொடுத்திருக்கான், ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. A bachelor degree can be obtained from Open University Distance Education College. However, candidates who have obtained a bachelor degree through Open University directly without going through above mentioned pattern will not be eligible. இந்த பேட்டர்ன் நீங்க இந்த இதுல படிச்சிருந்தீங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னா not be eligible சொல்லிட்டாங்க. அதே போல candidate passed 10th standard directly without studying 9th standard, passed and 12th standard directly without studying 11th standard, not eligible. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க 10வது எழுதுறீங்க, டுட்டோரியல் சென்டர்ல போய் எழுதி பாஸ் பண்ணுவாங்க, 9th படிக்காமலே 10th எழுதுவாங்க, நாட் எலிஜிபிள். அப்படி எழுதி நீங்க டிகிரிலாம் வச்சுன்னா எலிஜிபிள் கிடையாது. 11th படிக்காம 12th முடிச்சுட்டு டுட்டோரியல் காலேஜ்ல டேரக்டா போய் 10th 12th எழுதிட்டு அப்ப டிகிரி போவாங்க பாருங்க, அவங்கெல்லாம் இது எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிடுறான் தெளிவாவே. அடுத்ததாக ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஏஜ் அண்ட் ரிலாக்ஸேஷன் பாருங்க. பொதுவாக ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட். 20 முடிஞ்சிருக்கணும். சார் எனக்கு 20 ரன்னிங் ஆகிட்டு இருக்கு சார், 19 முடிஞ்சு 20 ஸ்டார்ட் ஆகுது சார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. The candidate must have completed the age of 20 years and must not have completed the 30 years. 20 வயசு கண்டிப்பா முடிஞ்சிருக்கணும், 30 வயசு முடியாம இருக்கணும். 29 முடிஞ்சு 30 ரன்னிங்ல இருக்கணும், 30 முடிஞ்சிருக்க கூடாது. புரிஞ்சதா? இது யாருக்கு அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி. இது யாருக்குப்பா? ஜெனரல் கேட்டகரி. உங்களுக்கு டவுட் இருக்குன்னு அவங்களே டேட்டே கொடுத்துட்டாங்க, இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. have born, இந்த தேதிக்கு இடையில தான் அவர் பிறந்திருந்தாருன்னா பொது பிரிவுல அவங்க எலிஜிபிள் 20 to 30. இல்லை சார் நான் பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இதெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தராங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியா இருந்தாங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், 35 வயசு வரைக்கும் எடுக்கலாம். டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கையா இருக்கிறாங்க, திருநம்பியா இருக்காங்கன்னா 35 வயது வரைக்கும் எடுக்கலாம். டெஸ்டிடியூட் விடோ, இவங்கெல்லாம் ஜாதிலாம் தடை கிடையாது, எந்த ஜாதி எந்த மதமான இருக்கலாம். டெஸ்டிடியூட் விடோ இருந்தாங்கன்னா 37 வயசு வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இதுதான் ஏஜ் அண்ட் அதுக்கான ரிலாக்ஸேஷன், ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இது எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வராங்க, ஏற்கனவே பிசிஆர் இருக்கிறவங்க எழுதுவாங்க, போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கிறவங்க அடுத்து எஸ்ஐக்கு எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமா
அந்த சர்வீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கே தெரியும். அவங்களுக்கு 47 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்கன்னா 47 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் நிறைய கோட்டா இருக்குது. எஸ்ஐயை பொறுத்தவரையில், போலீஸை பொறுத்தவரையில் நிறைய ரிசர்வேஷன் இருக்குது. இது ஜென்ரல் ரிசர்வேஷன். ஓப்பன் 31, பிசி 26.5, பிசி முஸ்லீம் 3.5, எம்பிசி டிஎன்சி 20, எஸ்சி 15, எஸ்டி 1, எஸ்சிஏ 3. சரிங்களா? இது பொதுவான ரிசர்வேஷன். இதை தாண்டி நிறைய ரிசர்வேஷனை இதில் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன் எக்ஸிக்யூட்டிவ் வார்டு கோட்டா, மினிஸ்ட்ரியல் வார்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா மினிஸ்ட்ரியல்ல. இந்த மாதிரி நிறைய இதில் வந்து வேகன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. வேகன்சி யார் யார் நீங்கள் எதில் வரீங்கன்றத அதை பார்த்துக்கோங்க. மென்னா, விமனா, தாலுக்கா, ஏஆர், ஆர்ம் ரிசர்வோட பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. வார்டு கம் டிபெண்டன்ட் கோட்டா. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 10% இடஒதுக்கீடு. எக்ஸிக்யூட்டிவ் வார்டுல 9, மினிஸ்ட்ரியல் வார்டுல 1, மொத்தம் 10%. இதே போல பாத்தீங்கன்னா இந்த 10% யார் இருக்கிறாங்கன்னா, இந்த முன்னாள் அல்லது இந்நாள் காவல்துறையில பணிபுரிகிறாங்க இல்லையா, அவங்களுடைய வாரிசுகளுக்கு. அதே போல ஸ்போர்ட்ஸ் கோட்டா 10%, அதையும் பிரிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா 7, மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கோட்டா 3, மொத்தம் 10% வந்து விளையாட்டுக்காக ஒதுக்குறாங்க. இதுல யார் யார் எலிஜிபிள், என்னென்ன விஷயம்னு தெளிவா கொடுத்துருக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, 3 ஃபார்ம்ல ஏதாவது ஃபார்ம் வச்சிருக்கணும், சர்டிபிகேட். அதுல என்ன லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், யார் அந்த அறிக்கையை, அந்த கார்டு வச்சிருக்கீங்க இல்லையா, சர்டிபிகேட், அது யார் கொடுக்கணும், அத்தாரிட்டி யாருன்றதை சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இதுல வருது, ஸ்போர்ட்ஸ் கோட்டால என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வருதுன்றதையும் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி 20% இடஒதுக்கீடு இருக்குது தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு. பிஎஸ்டிஎம் 20% ரிசர்வேஷன் இருக்கு. டிகிரி வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. அப்புறம் கல்வி தகுதியில ரொம்ப உயர்வான கல்வி தகுதியா இதுல கருதுறது இளநிலை பட்டப்படிப்பு, பேச்சுலர் டிகிரி. அது வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% ரிசர்வேஷன் இருக்குது. அடுத்ததாக டெஸ்டிடியூட் விடோ, டிரான்ஸ்ஜெண்டர், இந்த இதெல்லாம் யார்கிட்ட வாங்கணும்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருப்பாங்க. யார் யார்கிட்ட வாங்கியிருக்கணும், ஆல்ரெடி நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்ன், செலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு வரும். எப்படி செலக்ட் பண்றாங்க, மொத்தம் 2 எக்ஸாம் நடத்துறாங்க. 2 எக்ஸாம், ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இன்னொன்று ரிட்டன் டெஸ்ட். ரிட்டன்னா நீங்க நினைச்சுக்க போறீங்க எஸ்ஏ டைப்னு கிடையாது. 4 ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல பபுள் இருக்கும், அந்த வட்டத்தை நீங்க நிரப்பணும், அவ்வளவுதான். இதுதான் இந்த மெத்தட். ஓஎம்ஆர் டெஸ்ட் தான், ஆஃப்லைன் டெஸ்ட் தான், ஆன்லைன் டெஸ்ட்லாம் கிடையாது. கையில ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்தாங்க, நீங்க ஷேட் பண்ணணும், அவ்வளவுதான். தமிழ் எலிஜிபிலிட்டி 100க்கு நீங்க 40 எடுத்தா போதும், அவ்வளவுதான். 100க்கு நீங்க 40 எடுத்து பாஸ் பண்ணா போதும். கண்டிப்பா இந்த மதிப்பெண்ணை உடைய மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க 100க்கு 100 எடுத்தாலும் 100க்கு 40 எடுத்தாலும் ஒண்ணுதான். இது ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலோ அல்லது தமிழ் நீங்க உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருந்தாலும் போதும் இந்த பாஸ் பண்றதுக்கு. ஸோ இது பெரிய விஷயம் கிடையாது, விட்டுறலாம். 2வது மெயின், இதுதான் மெயினான எக்ஸாம். மொத்தம் 70 மதிப்பெண். இதுவே நீங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவா இருந்தீங்கன்னா 85 மதிப்பெண். இதை பத்தி நம்ம அடுத்தது பார்க்கலாம். எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறீங்க, கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுறீங்க, உங்களை பிசிக்கல் கூப்பிடுறாங்க. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஇடி டெஸ்ட், இதுக்கு 15 மார்க். வைவா இன்டர்வியூ இருக்குது, இன்டர்வியூக்கு 10 மார்க். நீங்க சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, அதர் மெரிட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்பெஷல் மார்க் 5. ஸோ 70 + 15 + 5 10 + 5 டோட்டலா 100. ஸோ 100க்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறத பொறுத்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போகுது. தயவு செஞ்சு கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க, யாருக்குமே தெரியாது. உங்களுடைய உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர்வாக தான் இருக்கணும். உங்களுடைய டார்கெட்டும் அதிகமாக தான் இருக்கணும். இப்ப 70 இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், மினிமமா நான் 60வது எடுக்கணும். 60ன்றதே கம்மி தான். நான் மினிமம் 70க்கு 60வது எடுக்கணும். அந்த மாதிரி நீங்க படிக்கணும். ஸ்டேட் லெவல்ல ரேங்க் வாங்கணும்னு நினைச்சு படிக்கணும். அப்படி படிச்சாதான், அதை விட சப்போஸ் கேள்வித்தாள் கடினமாக இருந்தோம், உங்களால சரியா விடையளிக்க முடியலனாலும் கொஞ்சம் மார்க் குறைஞ்சி நீங்க பார்டரையாவது அட்லீஸ்ட் பாஸ் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க ஃபிக்ஸ் பண்ணும் போதே 50-55 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கும் குறைஞ்சு போயிடும். ரிட்டர்ன்ல பாஸ் பண்றது சிரமமா போயிடும். அப்படியே பாஸ் பண்ணி போனாலும் ஓவரால்ல வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுடைய டார்கெட்டை நீங்க ரொம்ப தெளிவா உயர்வா வச்சுக்கோங்க. 60+ தான் நீங்க டார்கெட்டை வைக்கணும் மினிமமாவே.
ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வைவா வாய்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் மார்க் இருக்குது. இதுதான் அவங்களுக்கான பேட்டர்ன். இப்போ இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாம் இருக்குல்ல 70 மார்க், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தது பார்ப்போம். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. பெருசாக அவங்க சிலபஸ் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் அதை பற்றி ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ண தேவையில்லை. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலோ தமிழ் புத்தகம் படிச்சிருந்தாலோ ஈஸியாக அதுவே போதும் பாஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரை. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதை விட்டுறலாம். அடுத்து வருவோம். மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2 பார்ட்டாக பிரித்து வச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், நம்ம ஜிஎஸ், அதாவது அறிவியல், சமூக அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், ஸ்டாட்டிக் ஜிகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷ், மேக்ஸ் இதுலேயும் வரும். இதெல்லாம் பாருங்க பார்ட் ஏ. பார்ட் பில லாஜிக்கல் அனாலிசிஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ், சைக்காலஜி டெஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்ஃபர்மேஷன் ஹேண்டலிங் எபிலிட்டி, கணிதம் தொடர்பானது சிலதெல்லாம் வரலாம், நுண் அறிவுகள் அது தொடர்பாக வரலாம், சோதித்து பார்க்கும் திறன் அடிப்படையில் வரலாம், படங்களை விளக்கப்படங்களை கொடுத்து கேள்விகள் கேட்கலாம். இந்த மாதிரி என்ன டைப்பாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு ரீசனிங் தான் வரப்போகுது பார்ட் பி. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண். எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. பார்ட் ஏ பார்ட் பி 40 மார்க் 30 மார்க். 40 மார்க்னா ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண் கிடையாது, 80 கேள்வி கேட்க போறோம். அப்போ ஒரு கேள்விக்கு எவ்வளவு மார்க்குப்பா? ½ மார்க். 30 மார்க்னா 60 கேள்வி கேட்க போறோம், ஒரு கேள்விக்கு சேம் ½ மார்க். அப்ப 60 பாதி 30, 80ல பாதி 40, 40 30 70. ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன். ஓகே, நெகட்டிவ் மார்க் கிடையாது, பயப்படாதீங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாது. நமக்கு சப்போஸ் தெரியலனா கூட ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு வரலாம், பிரச்சனையே கிடையாது. அடுத்தது இங்க மினிமம் குவாலிஃபைங் மார்க்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்க கண்டுக்கவே கூடாது, இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. இது நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சிடணும், விட்டுறணும், அவ்வளவுதான். ஒரு கேள்விக்கு அரை மதிப்பெண், மொத்தமா 2.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. 2.5 hours டைம் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு நீங்க எழுதுறதுக்கு. அதுக்கு தனியா டைம் கொடுப்பான், தமிழுக்கு தனியா டைம் கொடுக்குறாங்க. அது வேற இது வேற, நீங்க ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. திரும்ப சொல்றேன், ஃபீல் பண்ணாதீங்க. தமிழ் வெரி ஈஸி, பாஸ் பண்ணிடலாம். இதுதான் டஃபா இருக்க போகுது, இதுல நீங்க ஸ்கோர் பண்றதுதான் டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பார்ட் ஏ இருக்கு பாத்தீங்களா, ஜென்ரல் நாலேஜ், இதுக்கு தான் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல. அந்த ஆப்புக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ ஒன்லி ஜிஎஸ் குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் தேவைப்படுறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜை பண்ணலாம். 8870302702. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 year கோர்ஸ் 3500 இதுக்கான ஃபீஸ். ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், பொது அறிவு குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல நம்ம கிளாஸ் எடுத்துருவோம். குரூப் 1, 2, 2A, 4 டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், அதர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதே போல எஸ்ஐ எக்ஸாம், அடுத்து வரக்கூடிய போலீஸ் எக்ஸாம், பிசி எக்ஸாம், அடுத்தது எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கம்பைண்டான ஒரு டீடைலான ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஒன்லி ஜிஎஸ் பொது அறிவுக்கு மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். இந்த நம்பருக்கு இந்த கோர்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் நீங்க மெசேஜ் கொடுங்க. 8870302702. ஜிஎஸ்க்கு மட்டுமான ஒரு கிளாஸ். நெக்ஸ்ட், இதெல்லாம் முடிஞ்சதுன்னா அடுத்தது உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்க போகுது, அந்த 15 மதிப்பெண். அப்புறம் இன்டர்வியூ இருக்க போகுது 10 மதிப்பெண். சர்டிபிகேட் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தீங்கன்னா 5 மதிப்பெண். இதெல்லாம் போட்டு ஓவரால் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற அந்த நீங்க மெரிட்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது போஸ்டிங் கொடுத்து, போஸ்டிங்கான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களை கூப்பிடுவாங்க. இது போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால பொதுவாக ஹைட் அண்ட் செஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. பிசி, எம்பிசி, டிசி அண்டு எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமனுக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ இருக்கணும்? 170, 167, 159, 157. அதே போல செஸ்ட் நார்மலா அண்ட் எக்ஸ்பென்ஷனா இருக்கும் போகுது பார்த்தீங்கன்னா மினிமம் 81 இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் வந்து மினிமம் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ 86 தாண்டி இருக்கணும். ஸோ பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு அண்டு ஆல்ரெடி சர்வீஸ் இருக்கவங்களாம் அதெல்லாம் எக்ஸம்ஷன், அவங்களெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இது மாதிரி ஃபீமேலுக்கு கிடையாது. இது ஒன்லி ஃபார் மேலுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் ஹைட்டில் சார் நான் வந்து கிட்ட இருக்கேன் சார், நான் எலிஜிபிளாக இல்லை டவுட் வரும்ல, அது கொடுத்துருக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 169.6ன்னு எடுத்தாங்கன்னா ரவுண்டட் ஆஃப் 169.5. இதுவே பாருங்க 7, அந்த 7 விட்டுருங்க, 8, 9 இதெல்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க? 170 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ புரியுதா? நான் 170 இல்லை சார், நான் பிசியா இருக்கிறேன், எம்பிசியா இருக்கிறேன் அல்லது ஓசியா இருக்கேன், நான் 170 இல்லை 169.8 இருக்கேன் சார் அப்படின்னா எலிஜிபிள். 170 தான் கன்சிடர் பண்ணுவான். 169.7 இருக்கேன்னா
169.5 தான் கன்சிடர் பண்ணுவாங்க. யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஹைட்டை வச்சே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. முக்கியமானது ஹைட் அண்ட் செஸ்ட் இருக்கணும் இந்த போலீஸ் எக்ஸாமை பொறுத்தவரையில், SIPC. அடுத்து எண்டூரன்ஸ் டெஸ்ட் பிசிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விமனுக்கு அண்ட் மென்னுக்கு என்னென்ன மீட்டர்ஸ் எவ்வளோ நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஜஸ்ட் இதுக்கு எந்த ஸ்டார் எந்த மார்க்கும் கிடையாது. ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். நீங்கள் ஓடி முடிச்சால் போதுமானது, அவ்வளோதான். ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த PET டெஸ்ட் இருக்க போகுது. ரோப் கிளைம்பிங்கு, லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப்பு, ரன்னிங்கில் 100 ஆர் 400 மீட்டர். மேலுக்கு ஃபீமேலுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் 1 ஸ்டார் 0 மார்க், நீங்கள் எதுவுமே பண்ணனா 0 மார்க்கு, 1 ஸ்டார்னா 2 மார்க்கு, 2 ஸ்டார்னா 5 மார்க்கு. ஸோ இதையும் மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக, மென் அண்ட் விமனுக்கு தனித்தனியாக அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க. விமனுக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப், த்ரோ பால் அண்டு ரன்னிங். தட்ஸ் ஆல். அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன், அந்த சர்வீஸ்ல இருந்து வந்தவங்களுக்கான ஒரு பிசிக்கல் டெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. 20% டிபார்ட்மெண்ட் கோட்டா, டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. PSTMக்கு 20% ரிசர்வேஷன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிசர்வேஷன் இருக்கும். இது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கான விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். தட்ஸ் ஆல். தட்ஸ் இட். ஸோ நீங்கள் SI எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேரம், உங்களுக்கான காலம் தான் இது. ஸோ வெறித்தனமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. மிக விரைவில் இந்த தேர்வு நடக்க போகுது. ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போடுறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன படிக்கணுன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கிளியராக சொல்கிறோம். பெய்டு கோர்ஸ் தேவைப்படுறவங்க நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் நம்பர் 9 தான் போயிட்டு இருக்குது. ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், மொபைல் ஆப் லிங்க்கு, iOS லிங்க், வெப்சைட் லிங்க்கு அண்ட் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோர்ஸ் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.